தீபாவளி பலகாரங்கள்ல பார்த்தீங்கன்னா, எபிசோட் 5 வெள்ளையான முறுக்கு. அதுவும் ஒரே ஒரு பொருள் வச்சு சூப்பரா வந்து செஞ்சிடலாம். இதில வேற எந்த ஒரு பொருளும் நான் வந்து சேர்க்கல. ஒரே ஒரு மாவுலயே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா கிரிஸ்பியா டக்குன்னு நெனச்ச நேரத்தில இன்ஸ்டன்ட்டா ஒரு முறுக்கு. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம இன்னைக்கு முறுக்கு செய்றதுக்கு பார்த்தீங்கன்னா, சரியா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, கடையில வாங்குற அரிசி மாவு தான். இந்த இடியாப்பத்துக்கெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாரி அரிசி மாவு பார்த்து வாங்கிக்கோங்க. நார்மல் அரிசி மாவு வேணாம். இந்த மாரி வந்து இடியாப்ப அரிசி மாவு பார்த்து வாங்கிக்கோங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், கூடவே பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. முறுக்குனாலே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஓமம் வந்து சேர்ப்பாங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 1/2 தேக்கரண்டி அளவுக்கு நான் ஓமம் சேர்த்துருக்கேன். ஓமம் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கையில இந்த மாரி வந்து நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கங்க. நல்ல ஒரு முறுக்கு நல்ல ஒரு வாசனையா இருக்கும். கூடவே வெள்ளை எள் அப்படி இல்லன்னா கருப்பு எள் 2த்துல ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்கங்க. இல்லன்னா கூட பரவால்ல. நான் இன்னைக்கு 2 எள்ளுமே சேர்க்கல. வெறும் ஓமம் மட்டும் தான் இந்த டேஸ்ட்டுக்காக வந்து சேர்த்துருக்கேன். முதல்ல சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த மாவுல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி பட்டர் தான் சேர்க்க போகிறோம். பட்டர் பார்த்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வச்சதுனால பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்து மெல்ட் பண்ணி இதில் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம எந்த அளவுக்கு பட்டர் சேர்க்கணும்னா, நம்ம கையில் வந்து மாவு பிசைஞ்சு எடுத்த பிறகு கையில் பார்த்தீங்கன்னா, பிடி பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பட்டர் வந்து சேர்க்கணும். நீங்க பட்டருக்கு பதிலா இந்த வனஸ்பதி இருக்கு இல்லைங்களா, அது கூட வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல பட்டர் சேர்த்தது இந்த மாரி மாவெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி பாருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை கையில் பிடிச்சு பாருங்க, பிடிக்க வருதான்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்க விடல மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அளவுல எடுத்துக்கின்னு பட்டர் வந்து சேர்த்துக்குங்க. நான் இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சரியா எனக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமான்னு. இப்போ பாருங்க கையில் பிடி பார்த்தீங்கன்னா நல்லாவே பிடிக்க வருது பாருங்க. இது மாரி உதிர்த்து விட்டா நல்லா உதிரவும் செய்து பாருங்க. இதுதான் இந்த முறுக்கு மாவுக்கு சரியான பக்குவம். இந்த மாரி வந்து பிடி வந்து பிடிக்க வந்து அது உதிர்த்து விட்ட மாரி இருந்தா தான் முறுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா கிரிஸ்பியா இருக்கும். இந்த மாவும் பார்த்தீங்கன்னா, நமக்கு சரியான பதத்தில வந்து கலக்க வரும். இப்போ இந்த முறுக்கான மாவு பார்த்தீங்கன்னா, நம்ம சரியான பதத்தில வந்து கலந்து எடுத்தாச்சு. பட்டர்லாம் சேர்த்து இப்போ லைட்டா வந்து தண்ணி தெளிச்சு தெளிச்சு முறுக்கு மாவு பதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாவு வந்து பெசஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துருங்க. ஒரே அடியா வந்து சேர்த்துறாதீங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு மாவு சூப்பராக வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் பட்டர் சேர்த்ததுனால. மாவு ரெடி பண்ணிட்டு வழக்கம் போல் இந்த முறுக்கு மாவு அச்சில் போட்டு முறுக்கு வந்து புழிஞ்சு எடுப்போம் இல்லைங்களா. இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அச்சு தான் நான் எடுத்திருக்கேன். முறுக்கு மாவு போடுறதுக்கு முன்னாடி இதில் லைட்டாக ஆயில் கொஞ்சம் போல் அப்ளை பண்ணிக்கோங்க. முறுக்கு நமக்கு பிழிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கலந்து வச்சுக்கிற மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை மாவு அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முறுக்கச்சில் சேர்த்துக்கோங்க. முறுக்கச்சில் சேர்த்துட்டு டைரெக்டாக வந்து பிழிஞ்சு விட்டால் கூட நீங்கள் அப்படியே ஆயிலில் வந்து பிழிஞ்சு எடுக்கலாம். அப்படி இல்லைனா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக வந்து ஆயில் வந்து தடவிக்குங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க முறுக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து சேர்த்துருங்க. முறுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா உடையாமல் வருது பாருங்கள். இதுதான் சரியான பக்குவத்தில் நம்ம மாவு வந்து கலந்து எடுத்துருக்கோம். இந்த மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம கடல மாவு உடச்ச கடலன்னு எதுவுமே சேர்க்கல. வெறும் அரிசி மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். சேர்த்து முறுக்கு வந்து செஞ்சுருக்கோம். முறுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் நல்ல மொறு மொறுன்னு வரும் உங்களுக்கு. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு முறுக்கு செய்யும்போது கண்டிப்பாக இந்த முறுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். 100% ஃபெயிலியரே ஆகாது. அதே மாதிரி எண்ணெயில் போட்ட பிறகு உங்களுக்கு பிரிஞ்சும் போகாது. பர்ஃபெக்டாக முறுக்கு கிடைக்கும். முதல்ல ரெடி பண்ணியிருக்கிற எல்லா மாவுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து முறுக்கு பிழிஞ்சு வச்சுட்டு ஆயிலில் வந்து சேர்த்துக்கலாம். போட்டவுடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்டியை வந்து போடாதீங்க. ஒரு 2 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மேலே எழும்பி வரும். அந்த டைமில் நீங்கள் கரண்டியை போட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்னு திருப்பி எடுங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வானொலி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 4 முறுக்கு 5 முறுக்கு ஒரே அடியாக கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம். என்கிட்ட சின்னதாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 பேட்ச் அளவுக்கு நான் இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி அகலமான வானொலி வைக்கும்போது முறுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒட்டாது. அதே மாதிரி உடஞ்சும் வராது. பாருங்கள் முறுக்கும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெள்ளை கலரில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதே ப்ராசஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து போட்டு எடுத்துக்கலாம். முதல்ல 2ன்னு போட்டேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறுக்கா வந்து நான் போட்டு எடுத்திருக்கேன்.
நல்லா அந்த சலசலப்பு எண்ணெயோட சலசலப்பு வந்து அடங்கினோடனே பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். வெறும் அரிசி மாவு வச்சு சூப்பராக வந்து முறுக்கு வந்து போட்டு எடுத்துடலாம். நம்மளுடைய முறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வெள்ளை கலரில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த முறுக்கு உடைச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கல. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.